திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி செல்ல முயன்ற 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சபரி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சபரி, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் விவகாரம் தொடர்பாக இன்று இந்து முன்னணி சார்பில் திருப்பரங்குன்றத்தில் இன்று போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த தமிழக அரசு மதுரையில் நேற்று முதல் 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் தடையை மீறி திருப்பரங்குன்றம் செல்வோம் என்று இந்து முன்னணி மற்றும் பாஜக தெரிவித்திருந்தது. இதையடுத்து இன்று பழனியில் உள்ள திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் இருந்து 200க்கும் மேற்பட்ட பாஜகவினர் திருப்பரங்குன்றம் செல்ல ஒன்று கூடினர். பாஜக ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் சூரியமூர்த்தி தலைமையில் காவடிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பாத யாத்திரை துவங்கியது. பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ், நகர தலைவர் ஆனந்தகுமார் முன்னிலையில் பெண்கள் உள்பட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் காவடிகளை எடுத்தபடி பாத யாத்திரையாக துவங்கினர். அப்போது பழனி டிஎஸ்பி தனஜெயின் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாஜகவினரை தடுத்து நிறுத்தி பாத யாத்திரை செல்ல அனுமதி இல்லை என்று தெரிவித்தனர். அப்போது இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பாத யாத்திரை செல்ல தடுக்கும் உரிமை இங்கு யாருக்கும் இல்லை என்று பாஜகவினர் தெரிவித்தனர். தொடர்ந்து அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தனர். அனைவரையும் கைதாகி சம்மதித்தனர். அதனை அடுத்து 100க்கும் மேற்பட்ட பாஜகவினரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். காவடியுடன் திருப்பரங்குன்றம் சென்ற பாஜகவினர் போலீசாரை தடுத்து நிறுத்தி கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சபரி.